ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி கடைசி வெள்ளி, ஆடி பூரம், மூன்றாம் பிறை அனைத்தும் சேரும் அற்புதமான நாள். மன அமைதி, பொன் பொருள் பெருக இந்த 3 பொருள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடி பூரத்தன்னைக்கு திருமணம், குழந்தை வரம் கிடைக்க, சுகப்பிரசவம், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடப்பதற்கு ஒரு அம்மன் நலுங்கு வழிபாடு சொல்லியிருக்கோம். வீட்டிலேயே எளிமையாக செய்கிறது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். உடனே திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சுகப்பிரசவம் நடக்கும், தீர்க்க சுமங்கல் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான நலுங்கு வழிபாடு. மூன்றாம் பிறை அப்படின்னாலே நமக்கு சிவபெருமானின் அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சிவன் தன் தலையில் சூடி இருப்பது இந்த அழகான அற்புதமான மூன்றாம் பிறையைத்தான். அதனால தான் மூன்றாம் பிறைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நினைச்சு யார் ஒருவர் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், மனதில் அமைதியும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மூன்றாம் பிறை இவ்வளோ அற்புதமானது. அதுவும் இந்த முறை வரக்கூடிய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரக்கூடிய மூன்றாம் பிறையை நீங்கள் தவற விடாதீங்க. ஏனென்றால் ஆடி பூரமும் ஆடி கடைசி வெள்ளியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு மூன்றாம் பிறை. கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த 3 பொருட்களை சேர்த்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பல மடங்கு பொன் பொருள் சேர ஆரம்பிக்கும், தங்கம் சேர ஆரம்பிக்கும். சந்திரனை இப்படி வழிபடும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சஞ்சலங்களும் நீங்கி மன அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வழிபாடு மாலை 6:30 மணிக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 6:30க்கு மேலே தான் நம்ம செய்யணும். ஏன்னா அந்த மூன்றாம் பிறை எப்பொழுதுமே வானில் இருக்காது. மாலை 6:30லிருந்து 7 மணிக்குள்ள ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான் வானத்தில் தோன்றும். அந்த நிமிடத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதாரணமாக யார் கண்ணிலையுமே இந்த மூன்றாம் பிறை படாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலினா இந்த ஆடிப்பூரம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் மூன்றாம் பிறையை தரிசிப்பீங்க. அப்பொழுது இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. வீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் விளக்கேற்றி வச்சுருங்க. 6:30 போல் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வானம் தெரிகின்றதோ அந்த இடத்துக்கு போங்க. பால்கனி, வீட்டு வெளியில், வாசல், மொட்டை மாடியாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம இந்த 3 பொருட்களை கொண்டு போகணும். பூஜை அறையில் ஒரு 2 துளசி இலை, 2 ஏலக்காய், ₹5 நாணயம், அந்த கோல்டு கலரில் இருக்கிறது இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா ₹1 நாணயம் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பொருட்களையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு மகாலட்சுமி, சந்திர பகவான், சிவபெருமான், அம்மன், உங்கள் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வழிபட்டுட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போங்க. மேற்கு முகமாக மொட்டை மாடியில் நிற்கணும். ஏன்னா அங்கே தான் சந்திரன் வரும். அந்த நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் 6:30லேருந்து 6:45 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி தெரியலை அப்படின்னா மேற்கு முகமாக நீங்கள் சந்திரனை நினைத்து அமர்ந்து இந்த ஒரு 5 நிமிஷம் இதை செய்யுங்க. அந்த உங்கள் கைகளில் இந்த 3 பொருட்களையும் வச்சுக்கிறங்க. 2 துளசி இலை, 2 ஏலக்காய், காயின், ₹5 காயின் அல்லது ₹1 நாணயம். இதை வச்சுட்டு வலது கையில் நல்லா மூடி இடது கையில் வலது கையை வச்சு சந்திர பகவானை நல்லா மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த சந்திர திருநாமத்தை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ, 1 நிமிடம் சொன்னாலும் சரி, 2 நிமிடம் சொன்னாலும் சரி, 5 நிமிஷம் நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி சொன்னாலும் சரி, அமைதியாக மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ இதை சொல்லலாம். இந்த மாதிரி 5 நிமிடம் அந்த சிவனையும் அந்த சந்திர பகவானையும் நினச்சி அந்த வானத்தை பார்த்து நம்ம வழிபடுவதன் மூலம் உங்கள் மனதில் ஒரு அமைதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். அதே போல் ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை செஞ்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த 3 பொருட்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பணம், பொருள், செல்வம் சேரணும், வறுமை நீங்கணும் நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு வெள்ளை அல்லது மஞ்சள் நிற துணி, வெள்ளை துணி ரொம்பவே நல்லது. ஏன்னா சந்திரனுக்கு உகந்த நிறம் வெண்மை தான். அந்த வெள்ளை நிற துணி இருந்துச்சுன்னா அதில் கட்டி நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க. வெள்ளை துணி இல்லாதவர்கள் மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வைக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு இதையே திரும்ப செஞ்சு
அந்த மூட்டை பழைய மூட்டை எடுத்துட்டு நீங்கள் புது மூட்டையை அந்த இடத்துல வச்சிடலாம். அதே காயினையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த முடிச்சு இந்த 3 பொருட்களும் சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும். மகாலட்சுமிக்கும் பெருமாளும் அந்த துளசியில் இருக்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். அதே போல தான் அந்த ஏலக்காயில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் குறைவில்லாமல் அளவுக்கு அதிகமாக நிறைவான அந்த ஒரு பொருளாதாரம் உங்கள் வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கும். அது நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க. ஒவ்வொரு 3ஆம் பிறைக்கும் இந்த முடிச்சை எடுத்து அந்த வானத்தில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு திரும்ப கொண்டு வைக்கலாம். இது ஒரு அற்புதமான எளிய பரிகாரம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். மனதில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதியையும் கொடுக்கும். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இது மாதிரி அற்புதமான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.